சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th வரக்கூடிய 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024க்கான மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். சோ அதுவும் அத்தியாயம் 2ல பார்க்க போறோம். சரிங்களா? சரி, சோ அத்தியாயம் 2ல மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 2.2. சோ எடுத்துக்காட்டு 2.2ல என்ன சொல்லியிருக்காங்க? பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பி ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்கன்னு சொல்லிருக்காங்க. சோ பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏவ பி ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? ஓகே, சோ இப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? நமக்கு யூக்ளிட் தெரியும் இல்லையா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. சோ அதை பத்தி தெரியும். சோ அது என்ன சொல்லுது? a equal to bq plus r ன்னு சொல்லுது. a equal to bq plus r where 0 less than or equal to r less than mod b. இந்த சூத்திரம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ யூக்ளிடோட சூத்திரம் என்னங்க? a equal to bq plus r. மறக்கவே கூடாது. சரியா? சோ யூக்ளிடோட சூத்திரம் என்ன? a equal to bq plus r 0 less than or equal to r less than mod b. புரிஞ்சுதுங்களா? சரி, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ a என்ன? 17. So b என்ன? -3. So அப்போ -3 கூட எதை பெருக்கினா 17 வரும்? -3 கூட எதை பெருக்கினாலும் 17 வர போறது கிடையாது. சோ அப்ப 17 விட கம்மியா பார்க்கணும், அதிகமா பார்க்க கூடாது. சரிங்களா? இப்ப 17 விட கம்மியா வரத பார்க்கணும். சோ அப்ப -3 கூட எதை பெருக்கினா 17 விட கம்மியா வரும்? 17க்கு கம்மியா 3 டேபிள்ல எது வரும்? 15 தான் வரும். சோ 15க்கு அப்புறம் 18 போயிடும் இல்லையா? 3 5s are 15, 3 6s are 18 போயிடும். சோ அப்ப 3 5s are 15 வருது இல்லையா? 17க்கு கம்மியான 15 தான். சோ அப்போ எவ்வளவு டைம்ஸ்? 5 டைம்ஸ் இல்லையா? சோ 3 5s are 15. ஆனா இங்க +17 இருக்கு. அப்ப நமக்கு +15 தான் வரணும் இல்லையா? சோ அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ அப்ப இங்க ஒரு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்டு மைனஸ் +15 வந்துரும் இல்லையா? சோ -3 இன்டு -5 +15. ஓகேவா? ஓகே, சோ பிளஸ் இப்போ 17ல 15 போச்சுன்னா ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 2. ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 2. ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? நம்ம டிவிஷன்ல பண்ணுவோம் இல்லையா? சோ 17ல 3 -3 into -5 +15. சோ 17ல 15 போச்சுன்னா 2 பேலன்ஸ். ஓகேவா? சோ இந்த 2 இங்க போட்டுக்கணும். அதுதான் ரிமைண்டர், அதாவது மீதின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அப்போ 0 less than or equal to r க்கு பதிலா 2 less than or equal to b க்கு பதிலா என்ன இருக்கு? -3. b க்கு பதிலா b க்கு நேரா என்ன இருக்கு? -3. சோ அத அங்க போட்டுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஈவு மற்றும் மீதி கேட்டிருக்காங்க. சோ ஈவுங்கிறது இந்த இடத்துல என்னங்க? இந்த q தான் ஈவுன்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுதா? சோ அப்ப இந்த இடத்துல ஈவு என்ன? இந்த இடத்துல ஈவு -5 qன்னு சொல்லக்கூடியது. மீதி வந்து இதுதான் மீதி. புரிஞ்சுதா? அப்ப மீதியும் ஈவும் கண்டுபிடிச்சாச்சு. எழுதிடலாமா? சரி வாங்க. சோ அப்ப ஈவு -5 மீதி 2. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சரி, இதுலயே இன்னும் 2 கேள்விகள் இருக்கு. சோ இதே மாதிரி தான் அதையும் பண்ணணும். சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது எடுத்துக்காட்டு 2.3. எடுத்துக்காட்டு 2.3ல என்ன சொல்லிருக்காங்க? ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4q + 1. இங்க q ஆனது முழுக்கள் சரிங்களா என்ற வடிவில் அமையும் என காட்டுக. சோ நம்ம ஏதேனும் ஒற்றை முழுக்கள் எடுக்கணும். சோ அதோட வர்க்கம், ஏதேனும் ஒரு ஒற்றை முழுக்கள் எடுத்து சோ அதோட வர்க்கம் வந்து இதுதான் 4q + 1 தான். அதோட ஸ்கொயர் வந்து 4q + 1 வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? சோ அதுக்கு ஒரு எண் எடுத்துக்கணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடியது ஒற்றை முழுக்களா இருக்கணும். சோ ஒற்றை முழுக்கள் அப்படின்னா என்ன? k + 1. ஒற்றை முழுக்கள். இரட்டை முழுக்கள் அப்படின்னா கேன்னு எடுத்துக்கலாம். ஒற்றை முழுக்கள்னா k + 1 அந்த வடிவத்தில் எடுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப k + 1 எடுத்துக்கலாம். சோ அதோட வர்க்கம்னா ஸ்கொயர். அப்போ ஏதேனும் ஒரு இந்த k + 1க்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? x ன்னு வச்சுக்கலாமா? k + 1, அதாவது ஒற்றை எண் அப்படிங்கிறது இரட்டை எண்ணை விட ஒண்ணு அதிகமா இருக்கும். அதுதான் இந்த ஒற்றை எண்ணோட சிறப்பு பாத்தீங்கன்னா. சோ இப்போ ஒற்றை எண்ணுங்கும் போது இரட்டை எண்ணா 2k, இரட்டை எண்ணா 2k. அப்போ ஒற்றைனா 2k + 1, k + 1 2k + 1. இந்த 2k + 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இந்த 2k + 1 எடுத்துட்டு
கவனிங்க, இந்த 2k plus 1 எடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். 2k plus 1க்கு x ன்னு வச்சுக்கிறேன். இந்த 2k plus 1க்கு பேர் என்ன வச்சுக்கிறேன்? x ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த முழுக்களோட வர்க்கம் கேட்டிருக்காங்க. அப்ப அதனுடைய ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த x னுடைய ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? சோ இப்ப x ஸ்கொயர் எப்படி இருக்கும்? 2k plus 1 the whole square ன்னு இருக்கும். x square எப்படி இருக்கும்? 2k plus 1 the whole square. இப்ப இது பார்க்க எப்படி இருக்கு? a plus b the whole square மாதிரி இருக்கா? சோ a plus b the whole square ல பிரிச்சு எழுதிக்கலாம். a plus b the whole square ஃபார்முலா என்ன? சூத்திரம் என்ன? a square plus b square plus 2ab இல்லையா? ஓகே. சோ இப்ப a plus b the whole square அதே மாதிரி பிரிச்சு எழுதிடுவோமா? ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்? a square னா 2k the whole square. 2k the whole square னா 4k square இல்லையா? சோ 2 square பண்ணா 4, k square பண்ணா k square. 4k square. A square plus b square. So b ங்கிறது என்ன? 1. So 1 square. So plus 1 square plus 2ab. So 2ab னா 2 into 2k into 1. புரிஞ்சுதா? Okay. So அப்போ 4k square plus 1 plus 2 2s are 4k இல்லையா? So plus 4k. So அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4k square plus 4k plus 1. வந்துருச்சா? ஓகே. சோ இப்போ இது ரெண்டுல இருந்து கவனிங்க. சோ இது ரெண்டுல இருந்து மட்டும் 2k இல்லனா 4k வ காமன் எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு 4q + 1 வடிவத்துல வரணும். அப்ப 4k வ காமன் எடுத்துக்கலாம். ரெண்டுலயுமே 4k இருக்கு. அப்ப 4k வ காமன் எடுத்துக்கலாம். இப்ப இங்க 4k ஸ்கொயர் இருக்கு. அப்ப 1k மட்டும் மிச்சம் இருக்கும். இங்க 4k அப்படியே வந்துருச்சு. சோ +1. வெளியே ஒரு +1. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த k * k + 1 மட்டும் q ன்னு எடுத்துக்க போறோம். k * k + 1 என்னன்னு எடுத்துக்க போறோம்? q ன்னு எடுத்துக்க போறோம். சோ q ங்கிறது முழுக்கள் தானே. சோ அப்ப k * k + 1 q ன்னு எடுத்துக்கலாமா? சோ அப்போ q ங்கிறத k * k + 1 ன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அப்ப என்ன கிடைக்கும்? which is equal to 4q plus 1 வந்துருமா? So which is equal to 4q plus 1. So அப்போ நம்ம எடுத்த ஒற்றை முழுக்களோட வர்க்கம் எப்படி இருக்கு? 4q plus 1 வடிவத்துல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? So அப்ப அதுதானே சொல்லிருக்காங்க. ஒற்றை முழுக்களோட வர்க்கம் வந்து எந்த வடிவத்துல இருக்கணும்? 4q plus 1 வடிவத்துல அமையணும்னு சொல்லிருக்காங்க. So நமக்கு அதே மாதிரி கிடைச்சிருக்கா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. So அடுத்தது எடுத்துக்காட்டு 2.9 சரியா? சோ இந்த எடுத்துக்காட்டு 2.9 அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மதிப்பெண் வினா சரிங்களா? சோ அதனால அது விடக்கூடாது. திரும்ப பாத்திரலாம். ஓகேவா? ஓகே. சோ 7 into 5 into 3 into 2 plus 3 என்பது ஒரு பகு எண்ணான்னு கேட்டிருக்காங்க. உனது விடையை நியாயப்படுத்துக. நம்மளோட விடையை நியாயப்படுத்த சொல்லியிருக்காங்க சரியா? சோ இது ஃபர்ஸ்ட் பகு எண்ணான்னு சொன்னாவே போதும். ஓகேவா? சோ இது பகு எண்ணா அப்படின்னு சொல்லணும். சோ அதுக்கு நமக்கு கொடுத்துக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க? 7 into 5 into 3 into 2 plus 3 ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஓகே. சோ நம்ம இதுல இருந்து 3 காமனா எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? 3 காமனா எடுத்துக்கலாம். சோ 3 பொதுவா வெளியே எடுத்துக்க போறோம். சோ 3 பொதுவா வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? சோ இதுல இருந்து 3 பொதுவா எடுத்தாச்சு. சோ அப்ப 3 வெளியே வந்துரும் இல்லையா? சோ 3 இருக்க இடத்துல 1 ஆயிடும் இல்லையா? சோ அப்ப 7 into 5 into 1 into 2 plus இங்கேயும் நம்ம 3 வெளியே எடுத்திருக்கோம். சோ அப்ப அந்த இடத்துல 1 ஆயிடும் இல்லையா? புரிஞ்சுதா? சோ அப்படி எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிளஸ் மட்டும் தனியா வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் எடுத்துட்டு இந்த +3 தனியாவே வச்சுக்கோங்கன்ற. ஓகேவா? சோ இந்த +3 இது கூட சேர்த்த வேண்டாம். சோ அதை அப்படியே தனியா வச்சுக்கோங்க. இதுல இருந்து மட்டும் 3 நம்ம காமனா எடுத்திருக்கோம், பொதுவா எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ என்ன இருக்கும்? 3 5s 7 5s 35. 35 into 1 35. 35 into 2 70 இல்லையா? சோ 70 plus 3 இல்லையா? ஓகே. இந்த 3 வெளியே இருக்கு. இந்த 3 எப்படி இருக்கு? வெளியே இருக்கு. நீங்க வேணும்னா காமனா எடுத்துக்கலாம். சோ மொத்தமா எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். மொத்தமா எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி வந்துரும் இல்லையா? சோ அப்போ 70 plus 1 ன்னு வரும் இல்லையா? சோ தனியா எடுத்து போடுறது காட்டிலும் மொத்தமா காமனா எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் எளிமையா தான் இருக்கும். சோ மொத்தமா எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த இடத்துல 1 வரப்போகுது. வேற எதுவும் புதுசாலாம் ஆக போறது கிடையாது. சோ இந்த இடத்துல 1 வந்துரும். சோ அப்ப 70 plus 1 ன்னு வந்துரும். சோ அப்ப 3 into 70 plus 1 என்ன? 71. ஓகேவா? இப்ப 3 into 71 ன்னு வருது இல்லையா?
ஓகே சோ அப்ப 3 into 71 இப்ப 3யும் ஒரு பகா எண் 71 ஒரு பகா எண். அப்ப இரு பகா எண்களை பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கும்? அப்போ பெருக்கினா பகு எண் கிடைக்கும் இல்லையா? சோ இரண்டு பகா எண்ணை பெருக்கும் போது நமக்கு பகு எண் கிடைக்குது இல்லையா? சோ அப்போ இந்த இரண்டு பகா எண்ணையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? பகு எண் கிடைக்கும். சோ அப்போ 3 மற்றும் 71 என்ற இரு பகா எண்ணை பகா எண்களை பெருக்கும் போது பகு எண் கிடைக்கும். எனவே seven into 5 into 3 into 2 plus 3 என்பது ஒரு பகு எண். சரியா? ஒரு பகு எண் ஆகும். சோ இது வந்து ஒரு பகு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே சோ அடுத்தது எடுத்துக்காட்டு 2.10 என்ன சொல்லிருக்காங்க? a பவர் b இன்டு b பவர் a அப்படிங்கிறது 800 சொல்லிருக்காங்க. என்றவாறு அமையும் ஒரு மிகை முழுக்கள் a மற்றும் b ஐ காண்க. இதுல a bங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. a என்ன b என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? a பவர் b இன்டு b பவர் a வந்து 800ன்னு சொல்லிருக்காங்க. a பவர் b இன்டு b பவர் a எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? 800ன்னு சொல்லிருக்காங்க. சோ இப்ப 800க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? மீப்போமா எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? மீப்போமா எடுக்கும் போது என்ன வரும்? 800க்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுக்கும் போது 2 4s are 8 0 0 2 2s are 4 0 0 2 1s are 2 0 0 2 இப்போ 1 வந்து 2 ஓட சின்னது. அப்ப ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கணும். 2 5s are 10 0 0 அப்படியே கீழே வந்துரும். அடுத்தது 2 2s are 4 5 எடுத்தேன். 2 2s are 4 பேலன்ஸ் 1 பக்கத்துல வச்சுக்கணும். 2 5s are 10. அடுத்தது 5 5s are 25 திருப்பி 5 1s are 5. புரிஞ்சுதா? ஓகே இப்போ எவ்வளவு 2 வந்திருக்குங்க? 1 2 3 4 5 5 2 வந்திருக்கு இல்லையா? சோ இப்ப 2 5 தடவை வந்திருக்கு. அடுத்தது 5 எவ்வளவு தடவை வந்திருக்கு? 5 1 2 2 தடவை வந்திருக்கு. ஈக்குவல் டு 800. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப a என்ன? இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க. a என்ன b என்னன்னு சொல்லிடலாமா? a என்ன கிடைக்கும்? a பாத்தீங்கன்னா 2 b பாத்தீங்கன்னா 5 வருதா? சோ a 2 b 5 வருதா? சோ அப்ப இது ரெண்டையும் பார்க்கும்போது a என்னன்னு கிடைக்குது 2 b என்னன்னு கிடைக்குது 5. புரிஞ்சுதுங்களா? ஓகே அடுத்தது போலாமா? சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 2.12 என்ன சொல்லியிருக்காங்க? 15 கான்குருவெண்ட். இது பேர் என்னங்க? கான்குருவெண்ட். 2 3 மட்டு d என்றவாறு அமையும் d இன் மதிப்பை தீர்மானிக்க. சோ 3 அந்த d ஓட மதிப்பை தீர்மானிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே சோ அப்ப 15 கான்குரண்ட் டு 3 மட்டு d என்றவாறு அமையும் d ஓட மதிப்பை தீர்மானிக்க சொல்லியிருக்காங்க. சரி இப்ப 15 கான்குரண்ட் டு 3 மட்டு d. இப்போ +3 இந்த பக்கம் தான் -3. சோ 15 - 3 ஈக்குவல் டு மட்டு d இல்லையா? 15 - 3 என்ன? 12 12 ஈக்குவல் டு மட்டு d. அப்போ d எப்படி எழுதிக்கலாம்? சம் 12 into k எழுதிக்கலாமா? ஏதேனும் ஒரு இன்டீஜர் கூட எழுதிக்கலாம் இல்லையா? மாறிலி கூட எழுதிக்கலாம். k 12k போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே சோ அப்ப d ஈக்குவல் டு 12k போட்டுக்கலாம். 12 ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன? 1 2 3 4 6 இதெல்லாமே 12 ஓட பெருக்கல் மதிப்பு தான் இல்லையா? இன்னும் ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா இப்படி நீங்க போறத காட்டிலையும் இந்த 12 அப்படியே வச்சுக்கோங்க. சோ 12 ஈக்குவல் டு அந்த மட்டு ரிமூவ் பண்றதுக்காக ஒரு மாறிலி யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்னு சொல்லிட்டு kdன்னு வந்துரும். ஓகேவா? சோ இப்போ
12 எதையெல்லாம் வந்து வகுக்குன்னு பார்க்கணும். 12ஆல எந்த நம்பர் எல்லாம் பெருக்கல் பலன் அடையும், வகுக்கல் பலன் அடையும்? 2 1 ஃபர்ஸ்ட். டி எப்படி எல்லாம் இருக்கலாம்? 1 ஃபர்ஸ்ட். வேற வேற எப்படி இருக்கலாம்? 12ஓட பெருக்கல் எப்படி இருக்கலாம்? 1 வரும், 2 வரும், 2 டேபிள்ல வரும்ல 12, 3 டேபிள்ல 12 வரும், 4th டேபிள்ல 12 வரும், 6th டேபிள்ல 12 வரும், 7th டேபிள்ல வராது, 8th டேபிள்ல வராது, 9ல வராது, 10ல வராது, 11ல வராது, 12th டேபிள்ல வரும். அவ்வளவுதான் இல்லையா? சோ இந்த வாய்ப்பாட்டுல எல்லாமே 12 வரும் இல்லையா? சரி, சோ அப்போ 12 வந்து எதெல்லாம் எடுத்துக்கோ? 1 2 3 4 6 12 இப்படி எடுத்துக்கோ. இன்னொரு விஷயம் நீங்க இங்க பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? 3. அப்போ 3 விட பெருசா இருக்கிறதா எடுக்கணும். 3 விட பெருசா இருக்கிறதா டிக்கு மதிப்பா எடுக்கணும். அப்ப டியோட மதிப்பு எப்படி இருக்கும்? டியின் மதிப்பு எப்படி இருக்கும்? 3 விட பெருசா இருக்குது. 3 விட பெருசுனா எது? 4 6 12. 3 விட பெருசுனா என்னன்னா 4 6 12. சோ அப்போ 4 6 12 இந்த 3 தான் டியோட மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 13824 அப்படிங்கிறது 2 பவர் a இன்டூ 3 பவர் b எழுதிக்கலாம். அப்படின்னா a மற்றும் b யோட மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, சோ இதுக்கு மீப்போமா கண்டுபிடிச்சிடலாமா? சரி வாங்க. சோ முன்னாடி ஒரு கேள்வி போட்டோம், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 13824 அப்படிங்கிறது 2 பவர் a இன்டூ 3 பவர் b கொடுத்திருக்காங்க இல்லையா? ஓகே, சோ இப்போ அந்த 13824க்கு மீப்போமா எடுத்துடலாம். சோ ரெண்டாவது வாய்ப்பாடுல இருந்து எடுத்துட்டு வரலாம். 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 9s are 18, 2 1s are 2, 2 2s are 4. அடுத்தது ரெண்டாவது வாய்ப்பாட்டுல 2 3s are 6, 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 6 are 12. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 7s are 14, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 8s are 16. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது 2 8s are 16, பேலன்ஸ் 1, 2 6 are 12, 2 4s are 8. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. அடுத்தது 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12. ஓகேவா? அடுத்தது 2 1s are 2. அடுத்த நம்ம ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கும்போது 0 போட்டுக்கணும். 2 8s are 16. ரெண்டு நம்பர் நடுவுல சேர்த்து எடுத்தா 0 போட்டுட்டு தான் அடுத்த நம்பர் போடணும். புரிஞ்சுதா? 18. 2 5s are 10, 2 4s are 8. அடுத்தது 2 2s are 4, 2 7s are 14. அடுத்தது 3 9s are 27. ரெண்டு 3ல தான் எடுக்கணும். ஓகேவா? திருப்பி 3 3s are 9. திருப்பி 3 1s are 3. 1 வர வரைக்கும் பண்ணணும், பண்ணியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 13824 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 தடவை வந்திருக்கு. இன்டூ 3 எவ்வளவு தடவை வந்திருக்கு? 1 2 3 3 தடவை வந்திருக்கு. சோ 3 par 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? 2 எவ்வளவு தடவை? 9 தடவை. சோ அப்போ 2க்கு பவர்ல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? a இருக்கு. சோ அப்ப இங்க a என்ன? இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க. சோ இது ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். a வந்து 9, b வந்து 3ன்னு தெரியுது இல்லையா? சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? a வந்து 9, b வந்து 3. புரிஞ்சுதுங்களா? a வந்து 9, b வந்து 3. ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது போயிடலாம். எடுத்துக்காட்டு 2.14 என்ன சொல்லிருக்காங்க? தீர்க்கன்னு சொல்லிருக்காங்க. சோ 8x congruence to 1 மட்டு 11ன்னு சொல்லிருக்காங்க. சரியா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? சோ 8x congruence to 1 மட்டு 11 இத வந்து தீர்க்கணும் இல்லையா? ஓகே, இப்போ 8x அங்க 1 எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கா? அப்போ அந்த 1 இந்த சைடு எடுத்தோம்னா எப்படி எடுத்துக்கலாம்? -1 எடுத்துக்கலாமா? ஓகே, சோ அப்ப 8x
அந்த மட்டு 11 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். அந்த 1 இந்த பக்கம் வரும்போது -1 எடுத்துக்கலாம். எப்பவுமே இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து அப்படிதான் எடுக்கணும். அந்த பக்கம் இருந்து எதை எடுக்கும் போது மைனஸ்ல தான் எடுக்கணும். சரிங்களா? இந்த பக்கம் எடுக்கும் போது சோ அப்ப மைனஸ் ஈக்குவல் டு மட்டு 11 இருக்கு. சோ அப்ப 11Kன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா மட்டை ரிமூவ் பண்ணணும்னா ஏதேனும் ஒரு மாறிலியே கொண்டு வரணும். சோ அதான் Kன்னு எடுத்தாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ 8x -1 அந்த சைடு போகும்போது +1 ஆயிரு. சோ அப்போ 11K + 1 வந்துருங்களா? சரி, இப்போ 8 வந்து பெருக்கல் இருக்கு, அந்த சைடு போகும்போது வகுத்தல்ல போயிரு. இப்ப x = 11K + 1/8 இல்லைங்களா? சோ இது x-க்கு தீக்க சொல்லிருக்காங்க இல்லையா? சோ x-க்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப k-க்கு எதெல்லாம் போட்டா இந்த 8ஆல அது வகுபடும்னு பார்க்கணும். சரிங்களா? சோ இப்போ 0 போடலாமா? 0 போட்டா 1/8 தான் வரும், வரக்கூடாது. அடுத்தது 1 போட்டா 11 + 1 12, 12/8 போட்டா திருப்பி அது பின்னத்துலதான் வந்து முடியும், பிராக்ஷன்ல தான் வரும். சோ அதுவும் வேண்டாம். அடுத்தது 2 போட்டோம்னா 22, 23 8ஆல வகுப்படாது. 3 போட்டோம்னா 11 3s are 33, 33 + 1 34. ஆனா ஃபுல்லா ஆகாதே, மிச்சம் மீதி வரும். சோ அப்படி வரக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா 8ஆல வகுப்படணும். சரியா? அடுத்தது 4 போட்டா 8 4s 11 4s are 44, 44 + 1 45 வராது. 5 போட்டா 11 × 5 55, 55 + 1 56, 8ஆல வகுக்கும்போது வரும். 8 7s are 56, கம்ப்ளீட்டா போயிடும் இல்லையா? சோ அப்போ கேக்கு 5 போட்டோம்னா x எப்படி இருக்கு? 11 × 5 + 1/8, அதாவது 55 + 1/8, 56/8, 8 1 time 7 time இல்லையா? சோ அப்ப x என்னவா இருக்கு? 7ஆ இருக்கு. சோ அப்ப k 5ஆ இருக்கும்போது x வந்து 7ஆ இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது k, அடுத்து 6 போட்டு பாருங்க, 6 வராது. 7 போட்டு பாருங்க, 11 7 71 78 வராது. 8 போட்டு பாருங்க, 89 வராது. 9 போட்டு பாருங்க, 99 + 1 100 வராது. 10 போட்டீங்கன்னா 110 111 வரவே வராது. 11 போட்டீங்கன்னா 121 + 1 122 வராது. 12 போட்டீங்கன்னா 12 × 11 + 1 12 × 11 என்ன வரும்? 2 1 2s are 2, 1 1s are 1, 1 2s are 2, 1 1s are 1, 2 3 1 133 வரவே வராது. 13 போட்டு பாருங்க. சோ 13 போட்டீங்கன்னா 11 × 13, 3 1s are 3, 3 1s are 3, 1 1s are 1, 1 1s are 1, 3 4 1, 143 + 1 144, 144 8ஆல வருமா? 8 2s are 8, 1s are 8, பேலன்ஸ் 6, 8 8 64, 18 கம்ப்ளீட்டா போகுது. சோ அப்போ 13 வரும். அப்ப எவ்வளவு வருது? 13க்கு வருது. சோ அப்ப கேக்கு 13 போட்டோம்னா x வந்து எப்படி கிடைக்குதுங்க? x = 11 × 13 + 1/8. புரிஞ்சுதா? சோ 11 × 13 என்ன கிடைச்சது? 11 × 13 143, 143 + 1/8, 144/8, 8 1s are 8, balance 6, 8 8s are 64, 18. சோ அப்போ x என்ன கிடைக்குது? 18. சோ இந்த மாதிரி நீங்க எத்தனை கண்டுபிடிச்சு போடணும்னு யோசிப்பீங்க, 2 மட்டும் கண்டுபிடிங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக் சொல்றேன், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ அப்ப x க்கு என்னெல்லாம் மதிப்பு கிடைக்குது? 7 18 அப்படி கிடைக்குது. சோ கேக்கு என்ன மதிப்பெல்லாம் போட்டா? கேக்கு வந்து 5 போடும்போது எவ்வளவு கிடைக்குது? 7n கிடைக்குது இல்லையா? சோ கேக்கு 5 போடும்போது x வந்து 7n கிடைக்குது. கேக்கு 13 போடும்போது x வந்து 18 கிடைக்குது. சோ இந்த மாதிரி கேக்கு போட்டுக்கிட்டே போகும்போது x ஓட மதிப்பும் போய்கிட்டே இருக்கும். சோ அப்ப x இன் தீர்வு என்ன? சோ தீர்வு வந்து x க்கு என்ன? x இன் தீர்வு என்ன கிடைக்கும்? x ஓட தீர்வு 7 18. 2 எழுதினா போதுமாங்கிற சந்தேகம் வரும். ஷார்ட்கட் சொல்றேன். 7ல இருந்து 18க்கு எத்தனை கூட்டினா வரும்? 11 கூட்டினா வருமா? அப்போ அடுத்த 11 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 18ல இருந்து ஒரு 11 கூட்டுங்க, 9 29. அப்ப அடுத்தது 29 இருக்கு. அதுல இருந்து ஒரு 11 கூட்டுங்க, 10 2 3 4 40 40. அவ்வளவுதான். ஒரு 4 போட்டுடலாமா? 2 கண்டுபிடிச்சு மீதி 2 நம்மளே எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? புரிஞ்சது இல்ல? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப கேக் எப்படிலாம் போடலாம்? கேக் அடுத்தடுத்தது எப்படி எல்லாம் போடலாம்? கேக் அடுத்தது பாத்தீங்கன்னா கேக் வந்து என்னெல்லாம் போடலாம்? 13. இப்ப இங்க பாருங்க, 5 போட்டீங்களா, 13 போட்டீங்களா, எவ்வளவு வித்தியாசம்? எவ்வளவு வித்தியாசம்? 8 வித்தியாசம் இல்லையா? அடுத்து 13 கூட 8 போடுங்க,
21 வரும். இப்ப கேக்கு 21 போட்டீங்கன்னா உங்களுக்கு x 29 கிடைக்கும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. அடுத்தது எடுத்துக்காட்டு 2.16. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? 3x congruence to 1 மற்றும் 15ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற சமன்பாட்டுக்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? சோ அப்ப 3x congruence to 1 மற்றும் 15 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காட்டுக. சோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போலதான். சோ 1 உள்ள போகும்போது -1 மாறிடும் இல்லையா? ஓகே. சோ அப்ப 3x -1 equal to மட்டு 15 15k எடுத்துக்கலாம். மட்டு 15 எப்படி எடுத்துக்கலாம்? 15k எடுத்துக்கலாம். என்ற சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வுகள் தானே. சோ முழு எண் தீர்வுகள் இப்ப நம்ம கடைசி சம் போட்டோம் பாத்தீங்களா? சோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. இப்ப -1 ஆன்சர் போகும்போது +1 ஆயிடும் இல்லையா? சோ அப்ப 3x equal to 15k plus 1. புரிஞ்சுதா? சோ இப்ப 3x கூட பெருக்கல்ல இருக்கு. இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துரும். சோ அப்ப x equal to 15k plus 1 by 3. புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? x equal to 15k by 3 plus 1 by 3 ன்னு வரும். 3 5s are 15. அப்ப x equal to 5k plus 1 by 3. புரிஞ்சுதுங்களா? சோ அந்த 3 ரெண்டுக்கும் தனித்தனியா பிரிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ஆல வகுக்கப்படும். சோ அதனால தனியா பிரிச்சிட்டேன். சரிங்களா? இப்ப 5k plus 1 by 3 ன்னு இருக்கா? சோ இதெல்லாம் பின்னம்ல இருக்கு இல்லையா? 1 by 3. சோ இப்படி பின்னம்ல இருந்தா அது ஒரு முழு எண் தீர்வா? அது ஒரு முழு எண்ணா கிடையாது. சோ பின்னம்ல இருக்கு. சோ அது முழு எண்ணா இருக்க முடியாது. சோ அப்போ இந்த சமன்பாட்டுக்கு முழு எண் தீர்வுகள் இருக்குமா? இருக்க வாய்ப்பில்லை இல்லையா? ஏன்னா பின்னத்துல வந்திருக்கு இல்லையா? சோ அப்போ இச்சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வுகள் இச்சமன்பாடு முழு எண் தீர்வுகளை பெறாதுன்னு எழுதிடலாம். இச்சமன்பாடு முழு எண் தீர்வுகளை பெறாது. சோ இந்த சமன்பாடு வந்து முழு எண் தீர்வுகளை பெறாதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. ஏன்? பின்னத்துல இருக்கு அதனால. சரியா? ஓகே. முழு எண்களா வந்துச்சுன்னா முழு எண் தீர்வை பெறும். இது முழு எண்களா வராது. சோ பின்னத்துல இருக்கங்காட்டி கண்டிப்பா முழு எண் தீர்வுகள் கிடைக்காது இதுக்கு. ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது போலாமா? சரி வாங்க.